உன் சந்ததிக்கான வாக்குத்தத்தம், சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 12:7. யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன். லூக்கா 3:34. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3:16. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். லூக்கா 1:54-55.